இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவில் தொடர் பதற்றம் அதிகரித்து இருக்கின்றது. இரண்டு தரப்பு நாம் ஏற்கனவே செய்தி தந்திருக்கிறோம் இல்லையா? அமெரிக்கா தன்னுடைய விசேட படைகளை களமிறக்குகின்றது, போர்க்கப்பலை களமிறக்குகின்றது. இதேவேளை ஈரான் தன்னுடைய ஒரு விசேட ஒரு மரபு வழி கொன்ற படைகளை, கமாண்டோ படைகளை களமிறக்கி இருவரும் மல்லு கட்டி வருகின்ற நிலையில் ஒரு தற்பொழுது ஒரு நம்பகமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரானும் அமெரிக்காவும் ஒரு இரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு சமாதானத்தின் இதெல்லாம் ஒரு முறியடி, அதாவது ஈரானின் வலிமையை முறியடிக்க இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நகர்த்தப்படுகின்ற இந்த கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் நயவஞ்சக குணம் எல்லாமே தெரிந்திருக்குது. ஆனாலும் அது பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற போது பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்றும் பார்க்கலாம். இது ஒரு இரகசியமான பேச்சுவார்த்தை. யார் என்று சொன்னால் முன்னாள் இராணுவ அதிகாரிகளாக, சில வேளை அது ஈரானிலும் இருக்கலாம், அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் தான், முன்னாள் தளபதிகள் தான், CIA அதிகாரிகள் தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இது நம்பத்தகுந்த வட்டார செய்தி என்றாலும் இது இந்த செய்தி இன்னும் லீக் ஆகவில்லை. எனில் ஒரு முருகு நிலை வளைகுடாவில் தொடர்ச்சியான முருகு நிலை ஒன்று தொடர்ந்து வருகின்றது. இரண்டு அணிகளும், ஈரானும் அமெரிக்காவும் தங்களது விசேட படை அணிகளை இறங்கி களம் அமைத்திருக்கின்ற நிலையில் தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதது போன்று சில கவரிமான் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் மீண்டும் ஒரு இரகசிய பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் அவர் ஈரான் மேல் சொல்கின்றார். வாருங்களும் செய்தியை பார்ப்போம். முற்றுமுழுதாக அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த செய்தியாகவே அது இருக்கின்றது. ட்ரம்பின் முற்றுகை அமலுக்கு வந்த நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ட்ரம்ப் தனது முற்றுகை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் செங்கடலை தவிர்ப்பதற்காக அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி வளைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக தனது முற்றுகை திங்களன்று நேற்று அமலுக்கு வந்த நிலையில் ஒரு நிலையற்ற போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் ஈரான் தனது நிர்வாகத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள தீவிரமாக விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்த்தரப்பிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துள்ளது என்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றும் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று மிகவும் தீவிரமாக என்று ஓவல் அலுவலகத்திற்கு வெளியே செய்தியாளர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் வார இறுதியில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்த நிலையில், ஆனால் தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க மற்றும் அரபு அதிகாரிகள் இரு தரப்பினரும் இன்னும் பேச்சுவார்த்தை முறையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார். இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் பாகிஸ்தான் இன்னும் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே செய்திகளை பரிமாறி வருவதாகவும் ராய்ட்டர்ஸ் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. இரு தரப்பினரும் அவ்வப்போது காரசாரமான விவாதங்களில் ஈடுபட்டதாகவும் ஆனால் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டும் தருவாயில் இருந்ததாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டம், ஹார்முஸ் நீரிணை மற்றும் விடுவிக்கப்பட வேண்டிய முக்கிய முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் மதிப்பு ஆகியவை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஒரு உடன்பாட்டை தடுத்தன.
பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முழு முயற்சியும் இன்னும் தொடர்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் நேற்று கூறியிருந்தார். இது தொடர் பேச்சுவார்த்தைகளை உறுதிப்படுத்துவது போல் தோன்றுகிறது. இஸ்லாமாபாத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்படாத போதிலும் இந்த நிலையற்ற 2 வார கால போர் நிறுத்தம் நீடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போர் நிறுத்தம் முடிவதற்குள் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ட்ரம்ப் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்காது என்று அவர் பதிலளித்தார். ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார். அவற்றில் மிக முக்கியமானது அதன் நாகரிகத்தை அழிப்பதாகும். பின்னர் அவற்றை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹார்முஸ் ஜலச்சந்தியின் மீதான ஈரானின் இறுக்கமான பிடியை உடைக்கும் ஒரு பெரும் முயற்சியாக நேற்று குறைந்தது 15 அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு எதிரான முற்றுகையில் பங்கேற்கும் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியை நாம் உங்களுக்கு இன்று தந்திருக்கின்றோம். தற்போது சண்டை எதுவும் இல்லை, நாங்கள் ஒரு முற்றுகையை விதித்துள்ளோம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தற்போது சண்டை எதுவும் இல்லை, நாங்கள் ஒரு முற்றுகையை விதித்துள்ளோம். தற்போது ஈரான் எந்த விதமான வர்த்தகத்திலும் ஈடுபடவில்லை என்றும் ட்ரம்ப் செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலச்சந்தியின் மீதான ஈரானின் கட்டுப்பாடு அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய மூலோபாய பின்னடைவாகவும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாகவும் உருவெடுத்துள்ளது. பெரும்பாலான மேற்கத்திய கப்பல்களை தடுக்கும் அதே வேளையில் ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கப்பல்களுடன் தனது கப்பல்களையும் அந்த நீர்வழிப்பாதையில் செல்ல தெஹ்ரான் அனுமதிக்கிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் தெஹ்ரானின் கோரிக்கைகளில் ஒன்று சுங்க கட்டண முறையை நிறுவுவதாகும். இது சீன யுவான் அல்லது கிரிப்டோ கரன்சியில் செலுத்தப்படலாம். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கான முக்கிய தடை புள்ளியில் அத்தகைய முறையை நிறுவுவதற்கு ஈரானிடம் சாத்திய வழிபாடு உள்ளது என்றும் கடல்சார் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ட்ரம்ப் விதித்த முற்றுகை முடிவு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதன் மூலம் அதன் மீது பொருளாதார செலவுகளை சுமத்தும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. இருப்பினும் இது எரிசக்தி விலைகளை உயர்த்துவதன் மூலமாகவோ அல்லது பதற்றத்தை அதிகரிப்பதன் மூலமோ அமெரிக்காவிற்கு பாதகமாக அமையும் என்றும் எச்சரிக்கப்படுகின்றது. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் செங்கடலை தவிர்க்கிறது. ஈரானிய கப்பல் போக்குவரத்தின் மீதான எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கடற்கொள்ளைக்கு சமம் என்று ஒரு ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறினார். மேலும் ஈரானிய துறைமுகங்கள் அச்சுறுத்தப்பட்டால் அரபு வளைகுடா துறைமுகங்களை தாக்குவதன் மூலம் தெஹ்ரான் பதிலடி கொடுக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். நீர்வழி பாதையை நெருங்கும் எந்த ஒரு ராணுவ கப்பலும் போர் நிறுத்தத்தை மீறும் என்று ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்படும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக USS ஜார்ஜ் டபிள்யூஎஸ் புஷ் என்ற விமானம் தாங்கிய கப்பல் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் வழியாக மத்திய கிழக்குக்கு செல்வதற்கு பதிலாக ஆப்பிரிக்கா மற்றும் நன்னம்பிக்கை முனையை சுற்றி பயணிக்கிறது என்று US செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு செய்தியாக இந்த வழித்தடம் பாப் எல் மண்டலப் ஜலச்சந்தியை தவிர்ப்பதோடு ஈரானுடன் கூட்டணி வைத்துள்ள மற்றும் இதற்கு முன்னர் அந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ள எமன் ஹூதிகளின் தாக்குதல் வரம்பிலிருந்து விமானம் தாங்கிய கப்பலையும் விலக்கி வைக்கிறது. ஈரானின் கடற்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றிலுமாக அழித்து விட்டதாக ட்ரம்ப் தற்பெருமை பேசியிருந்தாலும் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய அதிவேக தாக்குதல் படகுகள் ஈரானிடம் உள்ளன என்பதையும் அவர் திங்களாண்டு ஒப்புக்கொண்டார். அதாவது ஈரானிடம் கடல் மார்க்கத்தில் அதிவேக தாக்குதல் படகுகள் இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த கப்பல்களில் ஏதேனும் ஒன்று நமது முற்றுகைக்கு அருகில் வந்தால் கடலில் படகுகளின் வரும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக நாம் பயன்படுத்தும் அதே கொலை முறையை பயன்படுத்தி அவை உடனடியாக அழிக்கப்படும். இது விரைவானது மற்றும் கொடூரமானது என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் ட்ரூத் சோர்ஸ் எழுதியிருக்கின்றார். இவர் ஒரு மிரட்டலும் கொடுக்கின்றார், ஒரு உள்ளடி வேலையாக ஒரு சமாதான பேச்சிலும் ஈடுபட்டு வருகின்றார். இது எந்த வகையோ நமக்கு புரியவில்லை. அதாவது பேச்சுவார்த்தை என்பது ஈரான் மீது ஒரு திணிக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தையாகவே ஈரான் கருதுகின்றது. ஈரான் விரும்பாத சில விடயங்களை ஈரான் மீது அமெரிக்கா திணிப்பதாகவும் முற்றுமுழுதாக இஸ்ரேலின் நலன் கருதி அமெரிக்காவின் எந்த நலனும் இல்லாமல் அமெரிக்காவின்
மக்களுக்கோ அரசாங்கத்திற்கோ நாட்டுக்கோ அமெரிக்க நாட்டுக்கோ மக்களுக்கோ அரசாங்கத்திற்கோ எந்த நலனும் இல்லாமல் முற்றுமுழுதாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலின் நலன் கருதி இஸ்ரேலிய நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த நாட்டின் படைகளுக்குமாகவே அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் முற்றுமுழுதாக ஈடுபட்டு வருவதாகவே ஈரான் குற்றம் சுமத்துகிறது. அது ஈரானின் குற்றச்சாட்டு ஒரு முழுமையான ஒரு நியாயமான கோரிக்கையாகவே உலக பரப்பில் அது பார்க்கப்படுகின்றது. ஒரு அமெரிக்க நலன் கருதி படைகளையும் படை கலன்களையும் பயன்படுத்தினால் அது ஒரு நியாயம். இது அநியாயத்துக்காக இஸ்ரேலுக்கு முற்றுமுழுதாக ஆதரவு கொடுத்து இஸ்ரேலை தூக்கி பிடித்து இஸ்ரேலுக்காகவே முற்றுமுழுதாக அமெரிக்க பணத்தையும் அமெரிக்காவின் நிதியையும் அமெரிக்காவின் நீதியையும் அமெரிக்காவின் படைகளையும் பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஈரானின் விவாதம். எனவே இந்த போர் முனை என்பது ஒரு உள்ளடி வேலையாக இரகசியமான பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் இந்த போர் என்பது 24 மணி நேரங்களுக்குள் ஜலத்தந்தியில் ஏற்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் 2 நாடுகளும் படைகளை சீல் போஸ்ட் டெல்டா போஸ்ட் அதை தவறாக அவங்களோட விசேட கமாண்டா படைகளை நிறுத்தி இருப்பதால் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. அநேகமாக இது இன்றிரவு செவ்வாய்க்கிழமை இலங்கை நேரத்தில் இரவு நேரமாக இருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகின்றது. 2 நாட்டு படைகளும் உசார் நிலையிலேயே தயார் நிலையிலே இருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.